ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி கிச்சன். நாங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யலாம்னு தான். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு நாங்கள் ஒரு குட்டி குட்டியாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மீடியம் சைஸ், உங்கள்ட்ட பெரிய ஓனியன் இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கொள்ளுங்க, சின்னதுன்னா 2 எடுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி, ஒரு லெமன், அதோட டூனா கேனும் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு மீடியம் அளவுக்கு நாங்கள் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கொள்வோம். இப்போ அந்த பேனில் நான் இப்போ ஆயில் விட்டுக்கொள்கிறேன். ஸோ எங்களோட கறி கட்லெட்டுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அதனால் நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் ஆயில் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் சூடாயதும் நாங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ ஆனியனை போட்டு நாங்கள் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நாங்கள் வதக்க தேவையில்லை. ஓரளவு நாங்கள் இதை வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஏன்னா நாங்கள் இதை ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நாங்கள் இந்த மாதிரி லைட்டாக நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் கட்லெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ஸோ இப்போ நான் ஒனியனுக்கு தேவையான அளவு, எங்களோட கறி மிக்சருக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம், கறி லீவ்ஸ். ஸோ கறி லீவ்ஸ் சேர்த்துக்கொண்டோம்னா நல்லாவே மணக்கும், வாசமும் சூப்பராக இருக்கும். எங்கள் கட்லெட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாங்கள் ஆயிலில் கொஞ்சமாக வதக்கி கொள்ளுவோம். ஸோ இந்த கட்லெட்டுக்குரிய கறியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிச்சம் ஆயில் நாங்கள் இதில் போடக்கூடாது. ஏன்னா இதில் நாங்கள் போட்டுட்டோம் என்று சொன்னால் எங்கள்கிட்ட அந்த கறி ட்ரையாக எங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளோட கறி ட்ரையாக இருந்தால் தான் எங்களுக்கு கட்லெட் நல்லா உருண்டை பிடிச்சு கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா நாங்கள் கலந்து விடுவோம். ஸோ கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நார்மலாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொள்ளலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய பேர் வித்தியாசமாக செய்வாங்க, ஃபிஷ் போட்டு செய்வாங்க, பீஃப் போட்டு செய்வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் சிக்கன் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அந்த கறி மிக்சரை தயாரிச்சிக்கலாம். இப்போ நான் டூனாவில் ஒரு கேன் போட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் ஃபிஷ் கட்லெட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட் ஆகிக்க போகுது. ஸோ டூனாவையும் சேர்த்து நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்மெல் போகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டூனா ஆயிலோட ஃப்ரை ஆகி சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இருக்குது எங்களோட கறி மிக்சர். ஸோ இப்போ நான் ஃபைனலாக ஹாஃப் லெமன் எடுத்து இதில் நான் பிழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருட்களை கூட்டிக் கொள்ளலாம் அல்லது குறைச்சி கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நான் 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் கறி நான் செய்து கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ கட்லெட் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்லெட்டுக்குரிய இன்க்ரீடியன்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ பொட்டேட்டோவை நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ நாங்கள் இதை நல்லா ஸ்மெச் பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா இதை கட்டிகள் இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு செய்து கொள்ளுங்கள்.
ஸோ இப்போ எங்களோட கிழங்கு மிக்ஸும் ரெடி ஆகிடுது. இப்போ நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த கறி மிக்ஸ் எடுத்து இந்த கிழங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இது நல்லா கலந்து விடுங்க. ஸோ கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்மளோட கறி மிக்சர் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் எங்களோட கறி மிக்ஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ நாங்கள் வந்து கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு கறி மிக்ஸை நாங்கள் செஞ்சு எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது வைக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோட கறி மிக்ஸை நான் கைகளால் உருண்டை பிடிச்சி கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு முதல் நான் கொஞ்சம் நல்லா கையில் வந்து ஆயில் தடவிட்டு இதை நாங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு உருண்டைகளாக பிடிச்சு கொள்ளுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி உருட்டி கொள்ளுங்கள். ஸோ அளவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்லெட் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக உருண்டைகளை பிடிச்சு கொள்ளலாம். சின்னதாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ நான் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி செய்து கொள்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக ஷேப்பாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நல்லா உருண்டைகளை பிடிச்சி வச்சு கொள்ளுவோம். ஸோ இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சு கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா கறிகளையும் உருண்டை பிடித்து கட்லெட்டை வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு உண்டு செய்து காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி நார்மலாக எல்லாருமே இந்த மாதிரி ஈஸியாக செய்து கொள்ளுவாங்க. ஸோ இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட கட்லெட் வந்து செட் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் உண்டு. நார்மலாக இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி உருண்டைகளை பிடித்து கொண்டதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து கோதுமை. ஸோ அதில் நாங்கள் இதால் ஒரு பிரட்டி நாங்கள் அதை அப்படியே செட் ஆகிறதுக்கு வைக்கணும். ஸோ இப்படி நாம் செய்கிறதால நம்மளோட கட்லெட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக, சில நேரம் நாங்கள் ஆயிலில் போடும்போது வெடிக்கிற ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரட்டி கொண்டீங்கன்னா உங்களோட கட்லெட் வந்து பர்ஃபெக்டாக எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இதில் வந்து கோதுமை மாவும் நான் இதில் கார்ன்ஃப்ளவரும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி நம்மளோட உருண்டைகள் எல்லாத்தையுமே மாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் அந்த மாவில் பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து இதை நாங்கள் ஓரமாக வச்சுக்கொள்வோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சதில் இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ நம்ம இதை நல்லா கட்டிகள் இல்லாதவாறு நல்லா நீங்கள் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். தேவையான அளவு நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இருந்தால் எங்களுக்கு வந்து கட்லெட்டு உங்களுக்கு ஒழுங்கான ஒரு பதம் வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா விளங்கும் எந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பதம் வர மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அப்படி லம்ஸ் இருந்தால் நீங்கள் வடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நான் வந்து ரஸ்க் தூள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பானை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ரஸ்க் தூள் ரெடி, கரைச்சி வச்ச மாவு கலவை ரெடி, அதோடு நாங்கள் புரட்டி வச்ச கட்லெட்டும் ரெடி. ஸோ நாங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கரைச்சி வச்ச மாவில் நாங்கள் இதை போட்டுக்கொள்வோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாவு மிக்சர் வந்து எல்லா பக்கமும் இந்த கட்லெட்டில் படுற மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் புரட்டி எடுத்துகிட்டு நாம் அதை வந்து ரஸ்க் தூளில் போட்டு அங்கேயும் நல்லா புரட்டி எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான ஒரு கட்லெட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ நாங்கள் வந்து கட்லெட்டுக்கு மேலே நாங்கள் இதை போட்டுக்கொள்வோம். ஸோ நீங்கள் மாவு மிக்சரில் பிரட்டும் போது மேக்ஸிமம் ஒரு ஸ்பூனால் பிரட்டி கொள்ளுங்க. நீங்கள் கைகளில் போட்டு கொண்டீங்கன்னா மறுபடியும் ரஸ்க் தூளில் கையில் போடும்போது உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கு பிடிச்சிக்கொள்ளும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதில் இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரஸ்க் தூளில் நீங்கள் வந்து கைகளால் பிரட்டி கொள்ளுங்க. அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக எங்களுக்கு கிடைச்சிருக்குண்டு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி எல்லா கட்லெட்களையும் நான் ரஸ்க் தூள் மாவு மிக்சரில் போட்டு ரஸ்க் தூளை பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பிரட்டி கொண்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை வந்து டபுள் சைட்டாகவும் நீங்கள் செய்யலாம். ஸோ அப்படி டபுளாக செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு கொண்டு செஞ்சு காட்டுறேன். ஸோ ஒன் டைம் நாங்கள் செஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் எங்கிட்ட மாவு மிக்சிங்கில் நாங்கள் இதை போட்டு மறுபடியுமே பிரட்டி கொண்டு திருப்பியும் நான் அதை ரஸ்க் தூளை பிரட்டி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நாம் செய்கிறதால எங்களோட கட்லெட் வந்து ரொம்பவே கிரிப்ஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த தடவை வந்து இந்த மாவில் லைட்டாக எடுத்து நாங்கள் ரஸ்க் தூளில் போட்டுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிரிப்ஸியான சூப்பரான கட்லெட் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இது உங்களுக்கு கரையாமல் உங்களுக்கு எந்த வித கிராக்ஸும் இல்லாமல் சூப்பராக எங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் கோட்டிங் பண்ணி கொள்ளையிலும், இல்லாட்டி நீங்கள் டபுள் கோட்டிங் கூட செஞ்சு கொள்ளையிலும். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கட்லெட்டை பர்ஃபெக்டாக செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முழுசாக பாருங்கள். பார்த்து இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கட்லெட்டை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே பர்ஃபெக்டான குண்டான கட்லெட் ரெடி. ஸோ இப்போ இதை நாங்கள் எல்லா கட்லெட்டையும் இந்த மாதிரி நான் டபுள் கோட்டிங் செஞ்சு கொள்ள போகிறேன். ஸோ செஞ்சுட்டு இதை நாங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா எங்களுக்கு சூப்பரான கட்லெட் ரெடி. ஸோ இப்போ நான் வந்து இதை ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி செட் ஆகிறதுக்கு வச்சேன். ஸோ செட் ஆகிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், இல்லை உடனே நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கொள்கிறேன். ஸோ கட்லெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக கட்லெட் மூழ்கிற அளவுக்கு கூட நீங்கள் ஊற்றி கொண்டா தான் உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகி வரும். ஸோ எனக்கு ஆயில் மிச்சம் யூஸ் பண்ண எல்லாம் வைக்கிறதால நான் வந்து ஓரளவு போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து கட்லெட் மூழ்கிற அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆயில் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்லெட் சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து செஞ்சு வச்சுருந்த கட்லெட்டை ஆயிலில் போடுறேன். ஸோ ஆயில் சூடாகி அதுக்கப்புறமா போட்டால் எங்களுக்கு ஈஸியாக வந்து கட்லெட் கிடைக்கும். ஸோ நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் கட்லெட்டை போட்டு பொரிச்சு கொள்ளுவோம். ஸோ ஹீட்டாகாமல் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன செய்யும்னா மேலே இருக்கிற லேயர் வந்து தீஞ்சு கொள்ள பார்க்கும். ஸோ அதுக்கு முதல் நாங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு போட்டோம்னா எங்களுக்கு பர்ஃபெக்டான கட்லெட் சூப்பராக கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கொள்ளலும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான சூப்பரான டூனா கட்லெட் உங்களுக்கு செய்யணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்களையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.